புனிதவதி. வா மாலினி. இப்பொழுதுதான் வருவதற்கு நேரம் கிடைத்ததா? என்ன செய்வது, எப்படியாவது ஒரு நாள் உன்னுடன் இணைந்து வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். முடியவில்லை. உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு அதிகாலையே எழுந்து வர முடிகிறது? சிறு வயது முதலே என் ஊனோடும் உயிரோடும் இணைந்துவிட்ட செயல் அல்லவா? இறைவனுக்கு தொண்டு செய்வதை பிறப்பின் பயன் என்று கருதிவிட்டால் உறக்கமே வராது. உண்மைதான் புனிதவதி. நீ அதற்காகவே பிறந்து வந்தவள் என்பதை உன்னோடு பழகிய அனைவருக்குமே தெரியும். என்னால் உன்னை போல் இருக்கவே முடியாது. என்று போட்டிருக்கும் இந்த கோலம் உனக்கு பிடித்திருக்கிறதா? நீ என்றைக்கு எந்த கோலம் போட்டாலும் அது எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் உனக்கு ஏன் இவ்வளவு ஈடுபாடு என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆலய வழிபாட்டிற்கான தொண்டுகளில் இதுவும் ஒன்று என்பதால் தான் இதை சிறு வயதிலேயே நான் ஏற்றுக்கொண்டேன். இதுவும் ஒன்று என்றால் இன்னமும் இருக்கிறதா? அதில் என்ன சந்தேகம்? சொல்கிறேன் கேள். திரு அலகிடல். இரு, அது என்ன அலகிடல்? கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துவதைத்தான் அலகிடல் என்பார்கள். அத்தோடு மெழுகுதல், மலர் பறித்தல், மாலை கட்டுதல், தூப தீபங்கள் இடல், திருவிளக்கு ஏற்றல், பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்தல், அடியாருக்கு அன்னமிடுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல், இவை அனைத்துமே வழிபாட்டிற்குரிய தொண்டுகள்தான். இவை அனைத்தும் சரியே எனும் தாச மார்க்கத்துக்கு உரியதாகும். அப்படியானால் வேறு மார்க்கங்களும் உள்ளதா என்ன? ஆமாம். கிரியை என்னும் சற்புத்திர மார்க்கம், யோகம் என்னும் சக மார்க்கம், ஞானம் என்னும் சன்மார்க்கம் என்பவையெல்லாம் இருக்கின்றன. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்று இதை கேட்டதே போதும். மற்ற எல்லாவற்றையும் பிறகு கேட்டுக்கொள்கிறேன். உன்னை போல் எண்ணற்ற விஷயங்களை ஒரே நேரத்தில் கிரகித்துக் கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது. நீ அழகு, அறிவு, ஆற்றல் அனைத்திலும் சிறந்தவளாக விளங்குகிறாய். சிவபக்தியில் இவளுக்கு நிகர் எவரும் இல்லை என்னும்படி உயர்ந்த பண்புகள் உடையவளாக திகழ்கிறாய். இப்படி ஊரே வியந்து போற்றும் புனிதவதிக்கு இந்த மாலினி நெருங்கிய தோழி என்ற பெருமையே போதும். எல்லாம் அந்த இறைவன் தந்த அருள். சரிவா, சன்னதிக்கு செல்லலாம். வா. வாமா புனிதவதி, நீ சன்னதிக்கு வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய செய்தி எனக்கு கிடைத்து விட்டதே. அப்படியா? என்ன குருக்களே? நீ காலையில் போட்டிருக்கும் கோலத்தை பார்த்துவிட்டு வந்த இரு பெண்கள் இந்த பெண்ணிற்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கோலம் போடும் திறமை எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். சுவாமியை பார்ப்பதற்கு முன்னால் புனிதவதி போடும் கோலத்தை பார்ப்பதற்காகவே கோயிலுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்றல்லவா பேசிக் கொண்டார்கள். இறைவனுக்காக நான் அன்போடு செய்வதால் அவர்தான் என் கரங்களால் அழகான கோலங்களை உருவாக்குகிறார். இப்படி நிஷ்காமிய யோகம் எனும்படி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி என் செயல் ஏதுமில்லை, யாவும் இறைவன் செயல் என்று கூறுவதற்கும் மிகுந்த பக்குவம் வேண்டும் அம்மா. ஞானிகளுக்கு கூட வராத அந்த பக்குவம் உனக்கு இளம் வயதிலேயே வந்துவிட்டது. சின்னஞ்சிறு பெண்ணாக இருந்து உன் பிஞ்சு கரங்களால் நீ கோலம் போட்ட காட்சி இன்னும் என் கண்களிலேயே இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை விடாமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாய். இதுவே என் பிறவியின் பயன். இதற்காகவே என்னை அந்த இறைவன் படைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இருக்கலாம் அம்மா, ஆனால் தொடர்ந்து நீ இந்த பணியை இங்கு செய்ய முடியாது. குருக்களே, என்ன இது வார்த்தை? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இப்படிப்பட்ட அமங்கலமான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எப்படி வந்தது? அமங்கலமான வார்த்தை அல்ல புனிதவதி, உன் வாழ்வில் நடக்க வேண்டிய மங்களகரமான நிகழ்ச்சியை பற்றித்தான் கூறுகிறேன். உனக்கு திருமணம் நடந்த பிறகு இதே கோயிலில் வந்து இந்த பணியை எப்படி செய்ய முடியும்? எந்த ஊருக்கு போகிறாயோ அங்குதானே அதை தொடர முடியும். இந்த கைலாயநாதர் ஆலயத்தில் அதை செய்ய முடியாதல்லவா? அதை பற்றித்தான் கூறினேன். குருக்களே, நான் கூட ஒரு கணம் பதறிவிட்டேன். இப்போதுதான் தாங்கள் எதற்காக சொல்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. திருமணம் என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் அவசியம் நடக்க வேண்டிய மங்களகரமான நிகழ்ச்சி. ஒரு வயலில் விளையும் நாற்று
மற்றொரு வயலில் பதிக்கப்படுவது போல தான் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு போகத்தான் வேண்டும். அதற்கேற்ப அவள் வாழ்க்கை மாறத்தான் செய்யும். இல்லை குருக்களே, எனக்கு திருமணத்தில் விருப்பமே இல்லை. கைலாயநாதர் ஆலயத்திற்கு தொண்டு செய்வதை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட மன வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. புனிதவதி, அதற்கு பதில் நான் கன்னியாகவே வாழ்வேனே தவிர இந்த கைங்கரியத்தை விட மாட்டேன். நல்ல பெண்ணம்மா நீ. நான் ஏதோ பேச்சிற்கு சொன்னால் உடனே திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே. கவலைப்படாதே அம்மா, உன் பக்திக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல கணவன்தான் உனக்கு அமைவான். அப்படி என்றால் பரவாயில்லை. ஏன் புனிதவதி, உனக்கு வரும் கணவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையில் இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் ஒரு தகுதி மட்டும் அவசியம் இருக்க வேண்டும். அது என்ன? சிவபக்தியில் சிறந்தவராக விளங்க வேண்டும். நான் புரியும் சிவ தொண்டிற்கு துணை நிற்பவராக இருக்க வேண்டும். நான் வணங்கும் கைலாயநாதரை தானும் வணங்கும் பக்தராக திகழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே நிபந்தனை. பரமதத்தா, ஒவ்வொரு முறையும் சடுகுடு போட்டியில் உன்னணிதான் வெற்றி பெறுகிறது. ஆனால் இம்முறை அது நடக்காது. என்னணிதான் வெற்றி பெறும். அதை நீ நிர்ணயிக்க முடியாது. திறமைதான் நிர்ணயிக்கும். உன் திறமை என்னவென்று நானும் பார்த்து விடுகிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். கதிர்வேலா, நீ செல். நானா? வேண்டாம் வேண்டாம், வேறு யாரையாவது அனுப்பு. ஏன் பயப்படுகிறாயா? பயமா? அப்படி என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாது. நான் ஒருவன் அங்கு சென்று விட்டால் எதிரணியின் வீரர்களை அப்படியே தூக்கி எறிந்து விடுவேன். அதன் பிறகு போட்டி சுவாரஸ்யமாக இருக்காது. நீ வேறு யாரையாவது அனுப்பு, பிறகு நான் செல்கிறேன். அப்படியா? சரி, நீ செல். போ 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 போ.
நான் போகிறேன். அவசரம் வேண்டாம். நெல். உயிரோடு திரும்ப வேண்டும். நண்பா அவசரப்படாதே. நண்பா உள்ளே ஏறட்டும். அவசரப்படாதே. பரமதத்தா விடாதே, என் மானத்தை காப்பாற்று. நான் சென்றிருந்தால் ஜெயித்திருப்பேன். பரமதத்தா, அசத்தி விட்டாய். இறைவனின் அருள் உனக்கு முழுமையாக இருக்கிறது. அதனால் தான் வெற்றி பெற்று விட்டாய். என்ன சொன்னாய்? இறைவனின் அருளா? மடையா, நான் வெற்றி பெற்றதற்கு காரணம் எனது பெற்றோர் எனக்கு தந்த பலம், என்னுடைய அறிவு, திறமை. இறைவனே இல்லை என்கிறேன், நீ அவரால் தான் வெற்றி பெற்றேன் என்கிறாய். உன்னை போன்ற திறமையற்றவர்களுக்கு தான் கடவுள் அவசியம். எனக்கு அவசியமே இல்லை. கடவுள் என்பது போய். அபிராமி, சொல்லுங்கள் சுவாமி. அபிராமி, நான் அங்காடிக்கு செல்கிறேன். இன்று சில வெளியூர் வியாபாரிகள் என்னை சந்திக்க வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் சென்றுதான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இப்படி அங்காடிக்கு வருபவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் எப்படி? நம் வீட்டில் இருக்கும் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? என்ன அபிராமி இப்படி சொல்லிவிட்டாய்? நம் மகனுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல பெண்ணாக பாருங்கள் என்று நமக்கு வேண்டியவரிடமெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இருப்பினும் பொருத்தமான பெண் அமையவில்லையே. எதற்கு நீங்கள் எங்கேயோ போய் பெண் தேட வேண்டும்? உங்கள் நண்பர் தூரத்து உறவினர் காரைக்காலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அல்லவா? ஓ, நீ தனதத்தர் மகள் புனிதவதியை பற்றி சொல்கிறாயா? ஆமாம். நாம் காரைக்காலில் அவர் இல்லத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவளை பார்த்திருக்கிறோம். பரமதத்தனும் அவளும் சிறு வயதில் ஓரிரு முறை பார்த்திருக்கிறார்கள்.
ஆனால் நம் மகனுக்கு பெண் எடுப்பது என்ற முறையில் அவளை பற்றி நான் சிந்திக்கவில்லை. இதைத்தான் கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது என்று கூறுவார்கள். நீ சொல்வதும் சரிதான். இருப்பினும் என்ன யோசனை? ஒருவேளை அந்த பெண் நம் மகனுக்கு தகுதியானவளாக இருப்பாளோ என்று சந்தேகிக்கிறீர்களா? இல்லை, புனிதவதி உயர்ந்த குணவதி. அவள் பொருட்டு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிறகென்ன? நம் மகன் அவளுக்கு தகுதியானவளாக இருப்பானா என்றுதான் என் சந்தேகம். என்ன சொல்கிறீர்கள்? ஆம் அபிராமி, இறைவனே இல்லை என்று சொல்லும் நம் மகனுக்கும் இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் புனிதவதிக்கும் பொருந்தி வராது என்பதால் தான் நான் யோசிக்கிறேன். அப்படி ஏன் நினைக்கிறீர்கள்? திருமணத்திற்கு பின் அந்த பெண் இவனை மாற்றிவிடலாம் அல்லவா? அது எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும்? ஒருவேளை உன் பிள்ளை அந்த பெண்ணை தன்னை போலவே மாற்றிவிடலாம் அல்லவா? மாமா, அத்தை, மாமா, வெற்றி வெற்றி. கதிர்வேலா, ஏன் இப்படி பரபரப்பாக ஓடி வருகிறாய்? பிறகென்ன, பரமதத்தன் எவ்வளவு பெரிய சாதனையை புரிந்துவிட்டு வந்திருக்கிறான். பரபரப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி என்னப்பா செய்து விட்டான்? சடுகுடு போட்டியில் பக்கத்து ஊர் அணியை எல்லா வீரர்களையும் ஒன்றாக இழுத்து வெற்றி பெற்று விட்டான். அருமை பரமதத்தா. போதும், நீங்கள் தான் இவனை கெடுப்பது. நான் என்ன செய்தேன்? பிறகென்ன? சடுகுடு விளையாட்டு மிகவும் ஆபத்தானது. ஒவ்வொரு முறையும் விளையாடும் போது உடலில் ஏதேனும் காயங்களோடு தான் வீடு திரும்புகிறான். இனி விளையாட வேண்டாம் என்று நான் கண்டித்தும் அவன் அதை பொருட்படுத்தாமல் சென்று விளையாடிவிட்டு வந்திருக்கிறான். நீங்கள் அவனை பாராட்டி உற்சாகப்படுத்துகிறீர்கள். அம்மா, ஒரு ஆண்மகன் என்றால் இது போன்ற வீர விளையாட்டுகளில் கலந்து கொள்ளதான் வேண்டும். அது மட்டுமல்ல, சவால் என்னுடன் கூட பிறந்த குணம். அதற்கு இது போன்ற போட்டிகள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. விளையாட்டில் மட்டும் சாதித்தால் போதாது, வாழ்க்கை பந்தயத்திலும் சாதித்து காட்ட வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பதும் ஒரு சவால்தான். அதில் வெற்றி பெறுவதுதான் ஒரு ஆண்மகனுக்கு உண்மையான அடையாளம். அதற்கு உனக்கு ஒரு பெண் துணையும் தேவை. என்னம்மா சொல்கிறாய்? பரமதத்தா, வாழ்க்கை துணை என்பது யாரை சொல்வது? மனைவியைத்தானே. அதற்கு உனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் உன் அம்மா. உரிய நேரத்தில் கால்கட்டு போட்டால்தான் நீ வீட்டிலேயே இருந்து வாணிபத்தில் ஈடுபடுவாயாம். திருமணத்தில் எனக்கு ஒன்றும் தடையில்லை. ஆனால் எனக்கு மனைவியாக வருபவளை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அவள் எனக்கு ஏற்ற பெண்ணா என்று நான் பார்க்க வேண்டாமா? அதை பற்றியும் உன் தாய் யோசித்திருக்கிறாள். காரைக்காலில் இருக்கும் எனது நண்பர் ஜனதத்தரை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? சிறுவயதில் நாம் காரைக்கால் சென்றிருந்த போதும் ஓரிரு முறை அவர் இங்கு வந்திருந்த போதும் பார்த்திருக்கிறேன். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அது தெரியுமா? சிறுவயதில் பார்த்தது, சரியாக நினைவில் இல்லை. அவளைத்தான் உனக்கு மனம் பேசலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நாம் சென்று முறைப்படி பெண்ணை பார்த்து விட்டு வரலாம். வேண்டாம். ஏன்? ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு வந்து அவளை பிடிக்கவில்லை என்று சொல்வது அவளை அவமதிக்கும் செயலாகும். ஒரு பெண்ணை அலங்கரித்து கொலுவமை போல் அமர வைத்து பார்ப்பதை நான் விரும்பவில்லை. வேறு என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? இயல்பான நிலையில் யதார்த்தமாக இருக்கும் போதுதான் நான் யாரென்றே தெரியாமல் அவளை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அவளுடைய உண்மையான நிலையும் குணமும் புரிந்து கொள்ள முடியும். இது என்னடா புது நியதி? பெற்றோர்கள் கை காட்டும் பெண்ணை மனம் முடிப்பதுதானே காலம் காலமாக நம் வழக்கத்தில் இருந்து வருகிறது. நீ என்ன புதிதாக தனியாக அவளை சந்தித்துவிட்டு முடிவு கூறுகிறேன் என்கிறாய்? அம்மா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. காலம் முழுவதும் என்னோடு வாழப்போகிறவளை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக இப்படியா? அபிராமி, தடுக்காது. அவன் சொல்வதுதான் சரி. திருமணத்திற்கு பிறகு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கும் நாம் தான் அவதிப்பட வேண்டும். பரமதத்தா, ஆனால் ஒரு விஷயம். சொல்லுங்கள் அப்பா. உன் மனோநிலைக்கு ஏற்றாற்போல் எந்த பெண்ணும் அமைய மாட்டாள். காரணம், இறைபக்தி என்பது நம் தமிழ் பெண்களின் வாழ்வோடு கலந்த ஒன்று. உன் மனைவியும் நாத்திகவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது தவறு. நான் அப்படி எதிர்பார்க்கவில்லை. அவள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும். கோவிலுக்கு வா, பூஜை செய் என்று என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும். சுவாமி,
காரைக்காலில் உள்ள கைலாயநாதருக்கு வெள்ளி கவசம் செய்வதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அதற்கான பொற்காசுகளை பரமதத்தனிடமே கொடுத்து அனுப்பலாமே? என்ன, இவனிடம் அதை கொடுத்து அனுப்புவதா? இவன் அங்கு சென்று கோயில் குருக்களிடம் ஏதேனும் ஏருக்கு மாறாக பேசினால் சங்கடமாகிவிடுமே. அப்பா, என் கருத்தை நான் யார் மீதும் திணித்ததில்லை. நீங்கள் கோயில்களுக்கு திருப்பணி செய்வதை பற்றி நான் எப்போதாவது மறுத்து பேசியிருக்கிறேனா? என்னிடம் விவாதம் செய்பவர்களிடம்தான் வாதாடுகிறேனே தவிர நானாக யாரிடமும் சென்று பேசுவதில்லை. அப்படி சொல் பரமதத்தா. இன்னும் என்ன யோசனை? இவனிடமே கொடுத்து அனுப்புங்கள். அப்படியே தனதத்தர் வீட்டுக்கும் சென்று புனிதவதியையும் பார்த்து விட்டு வரட்டும். அதுதான் சரி. பரமதத்தா, நீ இன்றே புறப்பட தயாராகு. மாமா, அப்படியானால் பரமதத்தனுடன் நானும் செல்கிறேன். நீ எதற்கடா சிவ பூஜையிலே கரடி? என்ன மாமா இது? அவனுக்கு பெண் பார்க்கும் இடத்தில் எனக்கும் ஏதாவது பெண் கிடைக்கும் அல்லவா? சரி, முதலில் பரமதத்தனுக்கு திருமணம் முடியட்டும், பிறகு உன்னை பற்றி யோசிப்போம். புனிதவதி, குருக்களே, வணக்கம். வணக்கம். வா பரமதத்தா, என்ன விஷயம்? என் தந்தையார் உங்களிடம் சொல்லியபடி வெள்ளி கவசத்திற்கான பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். பரமதத்தா, உன் தந்தையார் நிதிபதியாரை தனதத்தரோடு அவ்வப்போது பார்த்திருக்கிறேன். சுவாமிக்கு வெள்ளி கவசம் செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் பொதுவாக பேசிக் கொண்டிருந்த போது நான் செய்து தருகிறேன் என்று உன் தந்தையார் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நாகையிலிருந்து என்றாவது ஒரு நாள் வந்து செல்லும் உன் தந்தையார் காரைக்காலில் உள்ள ஆலயத்திற்கு செல்வதென்பது சாத்தியமா என்று நானே சந்தேகப்பட்டேன். ஆனால் இவ்வளவு விரைவில் அதை ஏற்பாடு செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் தந்தையார் தமிழகத்தில் உள்ள பல திருக்கோயில்களுக்கு இது போன்ற கைங்கரியங்களை செய்துள்ளார். ஆலய பணி என்றால் விரைவில் நிறைவேற்றி விடுவார். இதன் மூலம் தெளிவாகவே தெரிகிறது. எனக்கு விடை கொடுங்கள், நான் வருகிறேன். அதற்குள்ளாகவா? சுவாமிக்கு பூஜை நடக்க இருக்கிறது, அதில் கலந்து கொண்டு செல்லலாமே. அது ஒரு முக்கியமான விஷயமாக காரைக்காலுக்கு வந்தேன், அதன் பொருட்டு செல்ல வேண்டும். நல்லது. நீ வந்த விஷயம் வெற்றிகரமாக முடிய என் வாழ்த்துக்கள். நன்றி, வருகிறேன். வாருங்கள். பரமதத்தா, பரமதத்தா,
என்னவாயிற்று? அந்த பெண் எந்த பெண்ணையும் பார்த்து நீ இப்படி தன்னை மறந்து நின்றதில்லையே, இன்று என்னவாயிற்று? எனக்கே புரியவில்லை. என்னை கவர்ந்தது அவள் அழகா, அந்த முகத்தில் தெரியும் அமைதியா, அவள் குரலில் இருந்த இனிமையா, அதை மெய்மறந்து பாடிய உருக்கமா, எது என்று சொல்ல தெரியவில்லை. அப்படியானால் அந்த பாட்டில் இருந்த பொருள் சிவபெருமானை பற்றிய கருத்து அதுவும் தானே? இல்லை இல்லை, நான் பாட்டின் கருத்திற்கே போகவில்லை. பாடியவரை பற்றிதான் நினைக்கிறேன். சரிதான், போ. அவள்தான் போய்விட்டாளே, நாமும் போகலாம், வா. இல்லை இல்லை, அவள் கோவிலை தானே வலம் வந்து கொண்டிருப்பாள். சன்னதிக்கு பின் தான் எங்கேயோ நின்று கொண்டிருப்பாள். சீக்கிரம் வா, போய் பார்க்கலாம். பரமதத்தா, பரமதத்தா, என்ன இப்படி போகிறான்? ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் சன்னதியில் நீ பாடும்போது பார்த்தேன். இனிமையாகவும் முறுக்கமாகவும் பாடினாய். அந்த பாட்டின் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் அதில் நீ கொண்டிருந்த ஈடுபாடு எனக்கு பிடித்திருந்தது. இப்படிப்பட்ட மூடத்தனமான செயலை நீ ஏன் செய்கிறாய் என்றுதான் தெரியவில்லை. வேண்டாமணி, இவர்கள் ஏதோ வெளியூர்காரர்கள் போல் தெரிகிறது. வீண் வம்பை இழுப்பதற்காக வேண்டுமென்றே இப்படி பேசுகிறான் இந்த ஆள். இவருக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வா, போகலாம். சற்று பொறு மாலினி. இப்படிப்பட்டவர்களுக்கு விடை சொல்லாமல் தவிர்ப்பதால் தான் இவர்கள் மேலும் மேலும் இதை போன்ற செயல்களை செய்கிறார்கள். இன்று இவர்களுக்கு விடை சொல்லியே தீர வேண்டும். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் முன்பின் அறியாத ஒரு பெண்ணின் செயலை எடுத்த எடுப்பில் மூடத்தனம் என்று சொல்வது நாகரீகமற்ற செயல் என்பது உமக்கு தெரியாதா? அந்த உரிமை உமக்கு யார் கொடுத்தது? அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் கேள்விக்கு விடை என்ன? இதில் உள்ள நாகம் இந்த கோயிலில் நடமாடுவதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். இது இந்த கோயில் நாகம். அதற்குரிய உணவான இந்த பாலை தருவது பக்தர்களின் கடமை. அதைத்தான் நான் செய்கிறேன். இந்த நாட்டில் எத்தனை குழந்தைகள் பால் இல்லாமல் தவிக்கின்றனர் என்பது உனக்கு தெரியுமா? அவற்றுள் ஒன்றுக்கு இதை அளித்திருந்தால் அதன் பசியாவது தேர்ந்திருக்குமே. அத்தனை குழந்தைகளையும் தேடி கண்டுபிடித்து உணவளிக்க என் ஒருத்தியால் முடியாது. ஆனால் இந்த கோயில் நாகத்திற்கு பால் ஊற்றினால் நாகாபரணம் அணிந்து நாகேஸ்வரர் என்று பெயர் பெற்று விளங்கும் கைலாயநாதர் திருப்தி அடைவார். இறைவன் மகிழ்ந்து அருள் புரிந்தால் அனைவருக்கும் வளமான வாழ்வு கிடைக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் அவர்கள் வேண்டியது கிடைக்கும். இறைவன் என்று ஒருவர் இருப்பது உண்மைதானா? அது என்ன சந்தேகம்? உலகம் என்ற ஒன்று நம் முன்னே இருக்கிறதென்றால் அதை உருவாக்கிய கர்த்தா ஒருவர் இருக்கத்தானே வேண்டும். சித்தாந்த சைவம் என்பது சர்க்காரிய வாதமாகும். ஒவ்வொரு காரியத்திற்கும் முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 காரணங்கள் உண்டு. ஒரு குடத்தை உருவாக்க மண் வேண்டும், அது முதற் காரணம். அதை செய்வதற்கான தண்ட சக்கரம் வேண்டும், அது துணை காரணம். ஒரு தொழிலாளிதானே அதை செய்தாக வேண்டும், அவன் அதற்கு நிமித்த காரணம். இந்த உலக உற்பத்திக்கு மாயை முதற் காரணம், சக்தி துணை காரணம், இறைவனே நிமித்த காரணமாக விளங்குகிறார்.
சர்க்காரியவாதம் என்பதற்கு பொருளே உள்ளது போகாது, இல்லது வாராது என்பதுதான். பெண்ணே, நீ ஏதேதோ தத்துவங்களை சொல்கிறாய். அப்படியே இருக்கட்டும். இந்த உலகம் எப்படி தோன்றியது? ஓம்கார ஒலியோடு தோன்றியது. அந்த ஓம்காரம் அகரம், உகரம், மகரம் என்ற 3 அக்ஷரங்களை கொண்டிருக்கிறது. அகரம் சிருஷ்டி என்ற ஆக்கலுக்கு அடையாளம், உகரம் ஸ்திதி என்னும் காத்தலுக்கு அடையாளம், மகரம் சம்ஹாரம் என்ற அழித்தலுக்கு அடையாளம். அதனால்தான் அந்த 3 அக்ஷரங்களையும் நினைவு கொள்ளும் வகையில் 3 கோடுகளாக திருநீற்றை நெற்றியில் இடுகிறார்கள். சாணத்தை எரித்த சாம்பல் தானே திருநீரு. அதை ஏன் மனிதன் தன் நெற்றியில் இட வேண்டும்? சாணத்தால் செய்தவற்றை கொண்டுதானே சடலத்தை எரித்து சாம்பலாக்குகிறார்கள். அதனால்தான் முடி மன்னரானாலும் இதுபோல் ஒரு பிடி சாம்பலாவார்கள் என்று சுட்டிக்காட்ட அதை இடுகிறார்கள். நாமும் ஒரு நாள் இப்படி ஆவோம் என்பதை நினைத்து நல்லதை செய் என்று உணரும்படி செய்கிறார்கள். அதெல்லாம் போகட்டும். அந்த கடவுள் இருப்பது உண்மையானால் அவரை காண்பிக்க முடியுமா? நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா? இது என்ன கேள்வி? உயிருடன் இல்லாமலா உன்னுடன் உரையாடுகிறேன்? அந்த உயிரை எனக்கு காண்பிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? உமக்குள்ளேயே உம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரையே உம்மால் காண்பிக்க முடியாது என்றால் அந்த உயிரை தந்து இயங்க செய்து கொண்டிருக்கும் ஈசனை அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியுமா? இப்போதைக்கு இது போதும், வா போகலாம். பரமதத்தா, எனக்கு அவளை மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அழகப்படி, குரலப்படி என்றெல்லாம் பேசினாயே, இப்படி வாங்கி கொண்டாயே, இதப்படி? அவள் அறிவு எனக்கு பிடித்திருக்கிறது. அப்பா பரமதத்தா, புனிதவதி என்ற பெண்ணை பார்க்கத்தான் இங்கு வந்திருக்கிறாய். அதெல்லாம் தெரியாது. நான் மணந்தால் இந்த பெண்ணை தான் மணப்பேன். இவளது வீட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியானால் புனிதவதி? புனிதவதியோ புஷ்பவதியோ, இனி எனக்கு இவள்தான் துணைவி என்று தீர்மானித்து விட்டேன். அதனால் நீ இப்போதே அவளை பின்தொடர்ந்து சென்று அவளது வீட்டை கண்டுபிடி. நானா? பிறகு எதற்காக நான் உன்னை அழைத்து வந்தேன்? பரமதத்தா, இதற்கு முன் எவ்வளவோ வேலை தந்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது தந்த வேலை இருக்கிறதே. ஏன்? இதற்கென்ன? அதை வேறு என் வாயால் சொல்ல வேண்டுமா? சரி சரி, போய் பார்க்கிறேன். நீ நேராக தனுதத்தர் வீட்டிற்கு வந்துவிடு. நான் அங்கு வருகிறேன்.